நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேரை போய் சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவும் கூட. இப்போ வீட்டில் விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது எல்லோருமே செய்கிற ஒன்று தான். முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பண்டிகை நேரங்களில் இந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றினார்கள். சில பேர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏற்றினாங்க. இன்றைக்கி விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக எல்லோருமே தினம் தினம் காலை மாலை என்று 2 நேரமும் வந்துட்டு விளக்கு ஏற்றுகின்றோம். இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கை ஏற்றுகிறார்கள். சில பேர் குத்து விளக்கே ஏற்றுறாங்க, சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறாங்க, சில பேர் கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றுறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு ஏற்றுறாங்க. இதில் எதுவும் தவறு இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ இந்த இதில் குறிப்பாக இந்த கஜலட்சுமி அம்மன் விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுபவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விதிமுறைகளை அல்லது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் திருத்தி கொள்ளும் பொழுது இன்னும் மேம்பட்ட நிலையானது நமக்கு ஏற்படும். பொதுவாக கஜலட்சுமி அம்மன் விளக்கு வேறு, காமாட்சி அம்மன் விளக்கு வேறு. பொதுவாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு என்று குறிப்பிடுகின்றோம். இதில் கஜலட்சுமி அம்மன் விளக்கை தான் நம்ம வீட்டில் எப்போவுமே ஏற்றுறோம். கஜலட்சுமி அம்மன் விளக்கை ஏற்றும் போது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில பேர் பித்தளை விளக்காக வச்சுருப்பாங்க, சில பேர் வெள்ளியில் விளக்கு வச்சுருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, விளக்கு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா விளக்கு ஏற்றினோன்னா உள்ள கசடுகள் தங்கும். அந்த கசடுகளோடு திரும்பி விளக்கை ஏற்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே. அதே போல் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வெள்ளியில் கஜலட்சுமி அம்மன் விளக்கு வச்சுருந்தாலும் சரி, குத்து விளக்கு வச்சுருந்தாலும் சரி, தொடர்ந்து காலை மாலை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விளக்கு ஏற்றக்கூடிய நுனி பகுதி இருக்குது இல்லையா, அது விட்டுடும், உடஞ்சிடும். பின்னப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி உடஞ்சிருச்சுன்னா அந்த விளக்கை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. மாற்றிட்டு புதுசு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உடஞ்ச பகுதிகளை நீங்கள் ஏற்றும் போது எண்ணெயானது சொட்டு சொட்டாக கீழே விழும். அப்படி சொட்டு சொட்டாக எண்ணெய் கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மன குழப்பம் ஏற்படும். அதனால தான் சொல்கிறது, அந்த மாதிரி விட்டுருச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. எப்போ விளக்கு ஏற்றினாலும் சரி, சந்தன குங்குமம் ரெண்டுமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அந்த கஜலட்சுமி அம்மன் விளக்குக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு பயன்படுத்தினீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்குக்கு நீங்கள் அந்த சந்தன குங்குமம் வந்துட்டு பொட்டு வைத்து விட்டு பிறகுதான் ஏற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சாமியோட படங்களுக்கெல்லாம் வாசனையான பூக்கள் போடுவோம் இல்லையா, அதே போல தான் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் 2 கன்னியாவது பூக்களை அந்த விளக்கின் மீது வைத்திருத்தல் வேண்டும். ஏன்னா அங்கே அம்மன் ஆவாகனம் ஆகிறார்கள். அப்போ அம்மனுக்கு பூ பொட்டோட அந்த நிறையாக இருக்கும் பொழுது நாம் ஏற்றுகின்ற விளக்கு கண்டிப்பாக அது பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ அம்பிகையோட படம் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ, சிலை இருக்குன்னா எப்படி பராமரிக்கிறோமோ அதே போல தான் இந்த விளக்கும். அதை முறையாக பராமரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அடிக்கடி சுத்தம் செய்யலாமா? தாராளமாக சுத்தம் செய்யலாம். சுத்தம் இருக்கும் இடத்தில் தான் கடவுள் இருப்பார். சுத்தம் இருக்கும் இடத்தில்தான் இறைவன் வாசம் செய்வார். அதே போல் வாசனையாக இருக்கின்ற இடத்தில்தான் அம்பிகை வீற்றிருப்பார் அப்படின்னு கூறுவாங்க இல்லையா. அதனால் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அங்கே பத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறோம், கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அப்படியே தந்தரையில் வைக்கக்கூடாது. ஏற்றக்கூடிய விளக்கு தந்தரையில் இருக்கக்கூடாது. மாறா கீழே சில பேர் வாழை இலை விரித்து வைப்பாங்க, அரச இலை வைப்பார்கள். சில பேர் வெற்றிலை விரித்து அதன் மீது வைப்பார்கள். நம்ம நிரந்தரமாக விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன தட்டு வாங்கிக்கலாம். அந்த தட்டு எவர் சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது. மாற்றாக அது என்னவாக இருக்கலாம்னா வெள்ளியில் தட்டாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னா காப்பரில் தட்டு விற்கும். சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஏன் இந்த காப்பர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி இந்த காப்பருக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த காப்பரில் தட்டு கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி வச்சு நீங்கள் விளக்கேற்றலாம். பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி, வெள்ளி விளக்காக இருந்தாலும் சரி, அந்த தட்டின் மீது நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஆற்றல்கள் அங்கு குவிந்திருக்கும். வெளியே இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களையெல்லாம் அது ஈர்த்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் வீட்டில் கொடுக்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் விளக்கேற்றும் போது இந்த விஷயங்களையெல்லாம் மனதில் கொள்ளுதல் வேண்டும்.
பொதுவாக நம்ம விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் அப்படிங்கும்போது 1 ஏற்றுவதா 2 ஏற்றுவதா அப்படிங்கிற குழப்பம் வரும். 2 கஜலட்சுமி விளக்குகளை ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். தாராளமாக 2 கஜலட்சுமி விளக்குகளை வீட்டில் ஏற்றலாம். அதுவும் பூஜை அறையில் ஏற்றுறதா 1 பூஜை அறையில் 1 சமையல் கட்டில், இந்த மாதிரி எப்படி வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஒரு குத்து விளக்கு, 2 கஜலட்சுமி விளக்குகள், ஒரு அகல் விளக்கு, இந்த மாதிரி நிறைய விளக்குகளை ஏற்றலாமா? ஏற்ற அங்கு பிரகாசம் அதிகரிக்கும், பிராணவாயு அதிகரிக்கும். அதுதான் அந்த இடத்துல உள்ள ஒரு சூட்சமம். இந்த பிராணவாயு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம அமர்ந்தோம்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும். அதனால தான் எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. ஏத்தன திரியவே மீண்டும் மீண்டும் ஏற்றலாமா அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக தினம் புது திரி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நீட்டமாக பெரிய திரியாக போடுவதற்கு பதிலாக விளக்குக்கு தகுந்தாற் போல் சின்ன திரியாக போடுங்க. ஒரு நாள் ஏற்றுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் அதை ஏற்றும் பொழுது அந்த திரியை மாற்றி விட்டு பிறகு நீங்கள் புது திரி போட்டு ஏற்றும் பொழுது அது சுபமாக ஒரு நல்ல உணர்வாக இருக்கும். நீங்கள் ஏற்றி பார்க்கும்போது தான் அது தெரிய வரும். இப்போ அந்த எண்ணெய் வடியுது அல்லது சொட்டுது, அது கீழே அந்த தட்டில் படியுது அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து நாம் சுத்தப்படுத்தி கொண்டே இருத்தல் வேண்டும். எப்போவுமே விளக்கேற்றும் போது மௌனமாக ஏற்றக்கூடாது. மனதிலே அம்பிகையுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இப்போ இந்த கஜலட்சுமி விளக்கை ஏற்றுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது பெண்கள் ஏற்றுவது ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க. வீடுகளில் பெண்கள் அவசியம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் மாலை 2 நேரமும் ஏற்றலாம். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஏற்றதெல்லாமே ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போது ஒரு வீட்டில் பெண் இல்லை, அந்த வீட்டில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள், அப்போது அங்கே விளக்கே ஏற்ற முடியாது, அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டில் பெண்கள் இருந்தால் விளக்கு ஏற்றுவதிலே அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அப்படிங்கிறத தான் குறிப்பிடுகிறோமே தவிர ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு அறையிலோ கண்டிப்பாக ஆண்கள் அந்த விளக்கை ஏற்றலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடைந்திருந்தாலோ அல்லது விண்ணப்பட்டிருந்தாலோ அதை மாற்றி விடுவது நல்லது. நிறைய கலங்கல்கள் இருக்குது அப்படின்னா சுத்தப்படுத்தி விட்டு ஏற்றுவது நல்லது. புது திரி போட்டு ஏற்றுவது நல்லது. சந்தன குங்குமம் பொட்டுகளை வைத்து ஏற்றுவது நல்லது. பூக்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கீழே தட்டு வைத்திருக்க வேண்டும். அப்படி தட்டு வைக்க முடியலைன்னா நீங்கள் இலைகளை மாற்றிக்கொள்ளலாம், அதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எவர் சில்வர் தட்டு அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டாம், அது ஒத்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கஜலட்சுமி விளக்கே பார்த்திங்கன்னா இரும்பில் வரும். நம்ம சொன்ன மாதிரி பித்தளையில் இருக்கும், வெளியில் இருக்கும், இரும்புலையும் இருக்கும். ஆனால் அந்த இரும்பை நம்ம ஏற்றக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்குமே இரும்பில் வரும். அதை வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ சில பேத்துக்கு சனி பகவானோட தோஷம் இருக்கிறது, அந்த தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரும்பு விளக்கு அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. ஒரு சிறப்பான கேள்வி, ஆழமான கேள்வியும் கூட. பொறுமையாக உணர்ந்தீங்கன்னா இதுக்கான விடை கிடச்சிடும். ஏன் நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை, ஏன் நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி ரொம்ப எளிதான பதில். எல்லாருமே சொல்கிறது ஆணவத்தின் காரணமாக, அகங்காரத்தின் காரணமாக நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் உள்ள இருக்கின்ற அர்த்தம் இது மேற்போக்காக எல்லாருமே சொல்லிடுவாங்க. இப்போ சொல்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறத விட்டொழிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஏன்னா ஒரு சமய பற்றாளர்கள் அல்லது சமயத்தை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஆணவம் இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாது, பற்றற்ற நிலை, இந்த மாதிரி பல விஷயத்தை பேசினாலும் அவங்க அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேசுபவர்னா எல்லா குருமார்களையும் சொல்லவில்லை. எல்லா குருமார்களும் அதாவது நல்ல ஆன்ம பலம் அல்லது அந்த ஆன்ம தெளிவு அடைந்தவர்கள் பெரும்பாலும் பேசுவதை தவிர்த்து கொண்டார்கள். இப்போ நம்மளாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்மளுக்கு இன்னும் அந்த ஒரு பெரிய தெளிவு வரலை அப்படிங்கிறத. அப்போ அந்த தெளிவு பெற்றவர்கள் பேசுவதை குறைத்து கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட மட்டும் பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோள் அப்படிங்கிறத விட இறைவனிட்ட கட்டளை. நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்ததுமே இவனுக்கு அந்த மெய்ஞானத்தை பற்றி உரைக்க வேண்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா பார்வையிலே அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. மற்றவர்கள் நம்மை போன்றவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது மனதில் தோன்றுவதை சொல்கிறோமே தவிர அதன்படி வாழ்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கடினமான விஷயம். ஆணவம் அகங்காரம் அப்படிங்கிறது அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது பேச்சிலோ
அல்லது பயிற்சியிலோ வருவதில்லை. உணர்வு இருந்தால் மட்டுமே பற்றற்ற நிலை அப்படிங்கிறது வரும். உணர்வு அப்படின்னா அந்த இறைவனுடன் அந்த பிணைப்பு அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக இருக்கும் பொழுது, உணர்வு பூர்வமாக அந்த அன்பு அப்படிங்கிறது இறைவன் மீது இருக்கும் பொழுது தான் இறைவனை நாம் சரணடைய முடிகிறது, அல்லது இறைவனுடன் நாம் இரண்டரை கலக்க முடிகிறது, இறைவனை நெருங்க முடிகிறது. மற்றபடி நான் இப்போ நிறைய பாடல்கள் பாடுறோம், திருமுறை பாடுறோம், அதே போல் பல விஷயங்கள் இறைவனை போற்றி பாடுகின்றோம். இதனால் நம்ம உள்ளத்தில் உண்மையான அன்பு வந்துடுமா அப்படின்னா, வெறுமனே பாடுவதனால் மட்டும் அன்பு வராது. வெறுமனே பாடுவதால் அன்பு வருவது இல்லை. நான் எல்லா பாட்டையும் மனப்பாடமாக வச்சுருக்கேன், நான் பாடுறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் இப்படி சொல்கிறோம் தவறாக நினச்சிக்காதீங்க. அதோட உட்பொருள், அந்த பாடல்களுடைய உட்பொருள், ஏன்னா அவங்க பாடினது அப்படிங்கிறது அவங்க உள்ளத்தில் மிகுந்த அந்த அன்பின் காரணமாக பாடினது. இப்போ மணிவாசகர் ஐயா பாடினதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்துரும். ஒரு ஆதங்கத்தில் வந்துட்டு இறைவனை வந்துட்டு அப்படியே பாடும்போது அந்த பாடலை கேட்கும் போதே என்னமோ பண்ணும். இப்போ சுந்தரர் தேவாரமாக இருக்கட்டும், அதே போல் நாவுக்கரசர் பாடிய தேவாரம், இது மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே உணர்வு பூர்வமாக பாடப்பட்டது. அதே உணர்வை கொண்டு நம்மால் பாட முடியுமா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம் தானே. ஏன்னா இப்போ நம்ம பக்தி பாடல்களை பாடுகின்றோம், அவ்வளோதான். ஒவ்வொரு ராகத்தில் பாடுகின்றோம், அவ்வளோதான். அவர்கள் பாடிய அதே உணர்வில் நாம் பாடுகின்றோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. அப்போ இறைவனை அடைவதற்கு அந்த பாடல்களை பாடும்போது அதே உணர்வுடன் பாட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி அந்த பாடல்களை கூட பாட வேண்டாம், ஆனால் அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம வெறுமனை பற்றற்ற நிலைக்கு செல்கின்றோம்னு சொல்கிறதுனால உண்மையாகவே நாம் பற்றற்ற நிலைக்கு செல்வது இல்லை. அப்படி பற்றற்ற நிலைக்கு செல்பவர்கள் யாரும் சொல்வதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இறைவனை நம்மால் ஏன் நெருங்க முடியவில்லை அப்படின்னா, போலி வேடம் பூண்டு கொள்வதால் நம்மால் நெருங்க முடியவில்லை, அவ்வளோதான். போலி வேடம் பூண்டு கொள்வதால் நம்மால் இறைவனை நெருங்க முடியவில்லை. ஏன்னா இன்னுமே வந்துட்டு இந்த புற அழகிலே ஒரு ஈடுபாடு, எவ்வளவு தான் ஆன்மீகத்தில் போனாலும் புற அமைப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே கவனம் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது, உண்மையாகவே அகத்தே செய்கின்ற வழிபாடு அப்படிங்கிறத பெரிதாக நினைக்காமல் புறம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தின் மீது நம் கவனம் அதிகம் செலுத்துகிறோம். அப்படிங்கும் போதே பாதி சறுக்கல் ஏற்பட்டு விடுகிறது. மற்றபடி இந்த பொன் பொருள், இந்த புற உலகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா அனுபவங்களுக்கும் ஆசைப்படும் பொழுது இன்னும் பாதி சறுக்கல் ஏற்பட்டு விடுகிறது. உண்மையாகவே நான் பற்றற்ற நிலைக்கு வந்துவிட்டேன் என்று உணர்வு பூர்வமாக இல்லாத போது நான் என்னை நானே அப்படி எண்ணிக்கொள்வதனால் நான் பற்றற்ற நிலைக்கு படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றேன் நினைப்பதன் மூலமாக மொத்தமும் சறுக்கலாகி விடுகிறது. பற்று இல்லா நிலை வேண்டும், இல்லை என்றெல்லாம் குறிப்பிடவில்லை. அது உணர்வு பூர்வமாக வர வேண்டுமே தவிர வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாக இருக்கும் பட்சத்திலே அந்த பக்திக்கு பெரிய அளவிலான அந்த ஒரு கொடுப்பனை கிடைப்பதில்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஒவ்வொருத்தர் செய்த சேவைகள், இப்போ நீங்கள் நாயன்மார்கள் எடுத்துக்கோங்க, அதே போல் ஆழ்வார் பெருமக்கள், அந்த சைடு ஆழ்வார் பெருமக்களாக எடுத்துக்கலாம். இதுபோல் பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாமே பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள் இல்லையா? இறைவன் மீது பாடல்களை பல பாடியிருக்கிறார்கள். அவர்கள் பாடிய விதம், அவர்கள் எழுதிய விதம் உணர்வு பூர்வமானது. உள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்த அன்பின் காரணமாக வெளிப்பட்ட பாடல்கள். இப்போ அதே போல் நமக்கு பாடல்களை இயற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அல்லது அதே உணர்ச்சியுடன் இறைவனை பற்றி பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, அவரை போற்றக்கூடிய ஆற்றல் வருகிறது. அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக மாறுகிறோம் அப்படின்னு வேணால் நினச்சிக்கலாம், வெளியே சொல்லக்கூடாது. அப்போ என்ன விதத்தில் நம்ம இதை எடுத்துக்கிறது, எப்படி இறைவனை நாம் நெருங்க முடியும் அப்படின்னா, உண்மையாகவே அந்த ஆணவம் அப்படிங்கிறது அழிந்து விட்டால், உண்மையாகவே அந்த அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போய்விட்டால், உண்மையாகவே உங்களது மனதினில் அன்பு பெருக்கெடுக்கிறது என்றால், அந்த உணர்ச்சி பொங்க நாம் இறைவன் மீது வைக்கின்ற அன்பு மட்டுமே நம்மால் இறைவனை நெருங்குவதற்கு வழியை ஏற்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, இறைவனிடம் போய் நான் உனக்கு நான் சம்பாரித்த எல்லா காசையும் கொட்டி கோவில் கட்டி தந்துடுறேன், எல்லாத்தையும் உண்டியலில் போட்டுறேன், உண்டியலில் போடுற காசு என்றைக்காச்சும் சாமியை எடுத்து பயன்படுத்தி பார்த்துருக்குமா? கிடையாது இல்லையா? இல்லை, அது ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம உண்டியலில் போய் காசு போடுறோம் அப்படின்னு வேண்டதில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அதை ஆண்டவன் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அதிக மீறி நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இதை செஞ்சால் நான் உண்டியலில் இவ்வளோ பணம் போட்டுறேன், அப்போ இறைவன் உங்களோட நெருங்குவார் என்று நினைக்கிறீர்களா, அல்லது நம்முடன் நெருங்குவார் என்று நினைக்கிறீர்களா? வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக ஒரு மனிதன் இறைநிலை அடைய வேண்டும் என்றாலே பற்றற்ற நிலை வேண்டும் அப்படிங்கிறோம். இறைவனுக்கு போய் இந்த பொருள் மீதெல்லாம் பற்று இருக்கின்றது என்று நம்மை நாமே ஏமாற்றி கொண்டால் அதற்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார்.
நம்ம காசு போட்டால் தான் இதை செய்வார்னா அவர் இறைவனே இல்லையே. நம்ம இதை செய்தால் தான் செய்வார்னா இறைவனே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஏதோ ஒன்று பற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ பொன் கொடுத்தா தான் நான் இதை செய்வேன் அப்படின்னா அவர் அதை எதிர்பார்க்கலான்னு அர்த்தமான இறைவன் அப்படிங்கிற அந்த தாற்பரியமே தவறாகிறது அல்லவா? எந்த இறைவனும் இதை கொடுத்தால் இதை தருவேன் அப்படிங்கிற பேரம் பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. உணர்வு பூர்வமாக நீங்கள் அவர்களை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவர்களாக அவர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். அந்த இறைவன் வந்துட்டு எப்பொழுதுமே அந்த உணர்வு பூர்வமாக அணுகுகின்றவர்களுக்கு அனுகிரகம் செய்பவராக இருக்கின்றார். உணர்வு பூர்வம்னா நிறைய உணர்வு இருக்குது இல்லையா? சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, சோகம் இருக்குது. இந்த மாதிரி உணர்வுகளில் அன்பு அப்படிங்கிற உணர்வு, அந்த அன்பு அப்படிங்கிறது அப்படி தூய்மையாக இருக்கணும். அப்படி தூய்மையாக இருக்கின்ற அன்புடையவர்களிடம் இறைவன் நெருங்குகிறார். நீங்கள் நாயன்மார்களை எடுத்துக்கலாம், ஆழ்வார் பெருமக்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே அந்த பக்தியில் சிறந்து விளங்கிய எல்லார்களையுமே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களிடம் இருந்த ஒரே ஒரு விஷயம் மகத்தானதாக இருக்கும் என்றால் நம்பிக்கையும் அன்பு மட்டும்தான் அங்கே இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு அளவில்லாத அன்பாக இருந்திருக்கும், அந்த உணர்ச்சி பூர்வமான அன்பாக இருந்திருக்குமே தவிர பெயரளவில் நான் இதை செய்கின்றேன் அப்படிங்கிற அன்பாக அது இருந்திருக்காது. அப்போ தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனை ஏன் நம்மால் நெருங்க முடியவில்லை அப்படின்னா அந்த உணர்வு பூர்வமான அன்பு நம்மிடம் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி உணர்வு பூர்வமான அன்பு நம் மனதினிலே தோன்றுகிறது அப்படிங்கும்போது நம்முடைய பக்தி அப்படிங்கிறது ஒரு இடத்துல வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் கடைக்கண் பார்வைப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிக அல்ல. சற்று ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். பொறுமையாக அமர்ந்து யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கிற விடயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. புரிஞ்சிருச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதன்படி வாழ பாருங்கள். அது வாழ்க்கையை ஒரு செழுமையான பகுதியாக மாற்றும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம்.